கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 92 அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கிறேன். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க? மனுஷனுக்கு மிருக குணம்னு சொல்ல வருகிறேன். 6 அறிவு உள்ள மனுஷனை 5 அறிவு மிருகங்களை கொண்டு நிறைய நேரத்தில் நம்ம திட்டுறோம். என்னன்னு? எருமை, அப்புறம் என்ன பன்னி, அப்புறம் என்ன குரங்கு. ஆனால் அந்த மிருகங்களெல்லாம் நம்மை அப்படி திட்டுகிறதே இல்லை. சிலர் திட்டுறதை பார்த்துருக்கிறேன், நன்றி கட்ட நாயேன்னு. அதே மாதிரிக்குள்ள தான் திரும்ப சொல்கிறாங்க, நன்றி உள்ள நாயேன்னு. பார்த்தீங்களா? அது நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் பாதிக்கப்படுறதெல்லாம் மிருகம்தான். ஆனால் இந்த மிருக குணம் யாருக்கு இருக்கு தெரியுமா? மனுஷனுக்கு இருக்குதான். அப்படி வேதம் சொல்லுகிறது. பௌ பௌ பௌன்னு நிறைய பேர் நாய் கத்துற மாதிரி வீட்டில் கத்திக்கிட்டே இருப்பான். என்னதான் பாம்புக்கு பேர் நல்ல பாம்பா இருந்தாலும் அதுக்கு விஷம் இருக்க தான் செய்யுது. இன்னைக்கு பேரை எதுவோ இப்படிதான் இருக்குது. ஆனால் அது நல்ல பாம்புன்னு பேரை வச்சதுனால என்ன பண்ணும்? அது நமக்கு தேனையாக தரும், விஷத்தை தான் தருங்க. அதான் மனுஷனுடைய நாக்கின் கீழே பாம்புக்கே ஏற்ற விஷம் இருக்குன்னு பைபிளில் இருக்குல்ல. நிறைய இருக்கு. பாம்பு கோணம் இருக்குது. விஷம் என்னதான் பால் ஊட்டி வளர்த்தாலும் விஷத்தை தான் அது கக்குது. அடுத்து என்ன? நான் இது மொக்க ஸ்டோரியாக இருந்தாலும் உங்களுக்கு பிரயோஜனப்பட்டுச்சுன்னா எத்தனை தடவையும் சொல்லுவேன். ஒரு நாள் பச்சோந்தி ஒன்று என்ன பண்ணிச்சான்? செத்து போயிருச்சான். செத்து போன போது இது ஏன் செத்துச்சுன்னு சொல்லி நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணாங்களாம். யாராலையும் கண்டே பிடிக்க முடியலையாங்க. அப்போ ஒரு நாள் இது ஒரு கதையை எழுதி வச்சுட்டு, ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு செத்து போயிடுச்சான். ஒரு கதை தான். அதை எடுத்து படித்த போது எல்லாரும் வேந்து போனாங்களாம். என்ன தெரியுமா? நான் நிறமாறும் போட்டியில் மனிதனுடன் தோற்று போய்விட்டேன், அதனால் என் வாழ்க்கையை முடிக்கிறேன். பார்த்தீங்களா? பச்சோந்தி கூட இடத்துக்கு இடம்தான் மாறும். ஆனால் மனுஷன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே மாறிக்கிட்டு இருக்கிறான். இதுக்கு பச்சோந்தியே தேவையில்ல. இன்னைக்கு நிறைய பேர் இப்படி தாங்க வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. எரிச்சல் படுறது, தட்டை தூக்கி வீசுறது, அடிக்கிறது, இந்த மாதிரி மிருக குணத்தோட மனுஷன் இருக்கிறான். சாப்பாட்டில் உப்பு இல்லைன்னா ஒரு கெட்ட வார்த்தையில் பேசுறது, நிறைய பேர் கத்தியை வச்சு குத்துற மாதிரி பேசுறதுங்க. மிருக குணம் இருக்கு. ஆனால் தேவன் உன்னை மிருக குணமாய் படைக்கவில்லை. அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி படைத்தார். பிசாசுக்கு தான் மிருக குணம் இருக்கு. பைபிள்ல எழுதியிருக்கு பாரு, கெர்ச்சிக்கும் சிங்கத்தை போல அப்படின்னு சொல்லி. அதனால அவன் எவனை விழுங்கலான்னு வகை தேடிக்கிட்டு இருக்கான். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை மறைமுகமாய் சொல்லுவார். வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் அவனுடைய 17வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதி எல்லோரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். பார்த்தீங்களா? சில மிருகங்கள் நம்மளை கடிச்சு கொதற மாதிரிக்குள்ள வரலாம் மனுஷ ரூபத்தில். ஆமாங்க, பைபிளில் எழுதியிருக்கு. பார்த்தீங்களா? மனுஷனுடைய கோபம் நம்மேல் தீயாய் எரிகையில் அவர்கள் நம்மை உயிரோட விழுங்கி இருப்பார்களாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்மளையெல்லாம் பார்த்தா எரியுது. கண்ணு முன்னாடியே சொன்னானே நிறைய பேர், உன்னை பார்த்தா எனக்கு எரிச்சலாக இருக்குது, உன்னை பார்த்தா போராமையாக இருக்குது, நீ எல்லாம் எப்படி இப்படி இருக்கிறன்னெல்லாம். கவலைப்படாதீங்க, அவனுக்கு மிருக குணம் இருக்கு, உனக்கு தேவ குணம் இருக்கு. இன்னைக்கு யோசிச்சு பாரு, நீ மிருக குணத்தோட இருக்கிறியா உன் வீட்டில், இல்லாட்டி தேவனுடைய குணத்தோட இருக்கிறியான்னு பாரு.
சும்மா எப்போ பார்த்தாலும் பவுன்னு கத்திக்கிட்டு கிடக்காத. எப்போ பார்த்தாலும் கொத்தாத பாம்பு மாதிரி, எப்போ பார்த்தாலும் பச்சோந்தி மாதிரி மாறிக்கிட்டே இருக்காத. மிருக குணமுள்ள மனுஷன் தேவனுடைய வல்லமை என்ன, தேவனுடைய கிரியை என்ன என்பதை அறியா. அதனால மிருக குணத்தோட இருந்தா மனுஷ குணத்துக்கு மாறுங்க. கர்த்தர் கிரியை செய்வார். நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். யாரெல்லாம் ஆண்டவரே இப்படிப்பட்ட சுபாவத்தில் இருக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் உம்முடைய சாயலாக மாற்றும். தடைகளை எல்லாம் மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.